காங்கிரஸை மதிக்காதவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் போல முன்னாள் முதல்வராக மாறிவிடுவர். இதுதான் ஒரு அரசியல் களத்துல இப்ப பரபரப்பா பேசக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களோடதுதான். இது யாருக்கான செய்தி? இது விருதுநகர்ல நான் பத்திரிகையாளர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது டெல்லியை பத்தியும் பீகாரை பற்றியுமான கேள்விக்கான பதில். டெல்லியில 18 இடங்கள் கேட்டா அவங்க 18 இடங்கள் கொடுக்க முடியாது, 8 இடங்கள் தான் கொடுக்க முடியும்னாங்க. ஆக மொத்தம் அங்க கூட்டணி இல்லாம போயிருச்சு. அதனால திரு கெஜ்ரிவால் அவர்கள் முதலமைச்சர் பதவியை இழந்து முன்னாள் முதலமைச்சரா இருக்காரு. இதுதான் என்னுடைய கருத்து. இதுதான் பீகாருக்கும் சொன்னதுனா விட்டு கொடுக்கறதுங்கிறது காங்கிரஸ் கட்சி மட்டும் விட்டு கொடுக்கறதா இருக்கக்கூடாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் விட்டு கொடுக்குற வேலை மட்டும் காங்கிரஸ் கட்சிக்கா இருக்கணும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் நம்ம எவ்வளவு விட்டு கொடுக்குறோமோ நம்முடைய தோழமையா இருக்கிறவர்களும் விட்டு கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய கருத்தா பார்த்தா. எங்களை பொறுத்த மட்டும் கூட்டணி பலமா இருக்கணும், எல்லாருக்கும் உள்ள இடங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. டெல்லிக்கும் பீகாருக்கும் சொன்னது இப்ப தமிழ்நாட்டிலும் பொருத்தி பார்க்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் மிகவும் அகாமடேட்டிவா தான் இந்த கூட்டணி நடக்குது. 2016 காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி தொடர்ந்துச்சு. அந்த கட்சி 10 வருடங்களாக 8 வருடங்களாக வெற்றி கூட்டணியாக 4 தேர்தல்களே கூட இருந்திருக்கோம். எங்களை பொறுத்த மட்டுமே அவர் நடத்துகின்ற விதத்திலே எந்த ஒரு பிரச்சனையும் நாங்கள் பார்க்கவில்லை. டெல்லியில் இருந்தும் சரி, தமிழகத்தில் இருந்தும் சரி.